நம்ம அஜித் சாருக்கு தமிழ் சினிமாவை தாண்டி உலக சினிமாவிலேயே மிகப்பெரிய அளவுல மதிப்பு இருக்கு. இவர் தனக்கென ஒரு சில கொள்கைகளை கொண்டு அதன்படியே வாழ்கிறவர்னே சொல்லலாம். இவர் சாதாரணமாக எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலுமே கலந்து கொள்ள மாட்டாரு. மேலும் சமூக வலைதளங்களின் பக்கம் தலை வைத்து கூட படுத்ததில்லை. இவருக்கென இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மன்றங்களையும் ரசிகர்களுடைய நலன் கருதி அனைத்தையுமே கழிச்சிட்டாரு. அதன் பிறகுதான் இவருக்கு பெரிய ரசிகர்கள் வட்டமே உருவாக ஆரம்பிச்சது. நம்ம அஜித் சார் நடிப்பதை தாண்டி கார் ரேஸ், பைக் ரேஸ், ஏரோ மாடலிங், குக்கிங், போட்டோகிராஃபி, கன்ஷூட் என பல வித்தைகளை கையில வச்சிருக்காரு. அண்மையில கூட இவரது ஆலோசனையில உருவான ட்ரோன் விமானம் உலக அளவுல பேசப்பட்டது. இதை தொடர்ந்து நம்ம அஜித் சார் இப்போ தீவிரமாக துப்பாக்கி சுடுதல் பயிற்சியிலும் ஈடுபட்டு வந்தாரு. இதிலும் தற்போது ஒரு சில சாதனைகள் படைப்பாரு அப்படின்னு ரசிகர்களும் எதிர்பார்க்கறாங்க. இப்படி பலவிதமான திறமைகளை நம்ம தல அஜித் சார் கையில வச்சிருக்காரு. தற்போது தகவல் என்ன அப்படின்னா, பொதுவாக கோலிவுட் சினிமா படங்களை எடுத்துக்கொண்டாலே காதல் கதை உள்ள படங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மேலும் ஒரு சில ஆக்ஷன் படங்களும் வெளியாகும். அப்படி வெளியாகிற ஆக்ஷன் படங்களுடைய ஆக்ஷன் காட்சிகள்ல பெரும்பாலும் ஹீரோக்களுக்கு டூப் போட்டு பயன்படுத்துவாங்க. ஆனா ஹாலிவுட் படங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா டூப் எதுவும் போடாம அந்த படத்துடைய ஹீரோவே அந்த காட்சிகளை நடித்து முடிப்பாரு. அப்படி ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான 5 ஆக்ஷன் த்ரில்லர் படங்களை ரீமேக் செஞ்சா கோலிவுட்ல அந்த 5 படங்களுக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த 5 படங்களுக்குமே நம்ம அஜித் சார் தான் செட் ஆவாராம். இந்த தகவலை ஒரு ஆங்கில இணையதளம் வெளியிட்டு இருக்காங்க. அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த படங்களுடைய பட்டியலை பார்க்கலாம். முதலாவதாக லியாம் நீசனுடைய டேக்கன் சீரியஸ், இரண்டாவதாக டாம் குரூஸ் உடைய எட்ஜ் ஆஃப் டுமாரோ, மூன்றாவதாக கேனு ரீவஸ் உடைய ஜான் விக், நான்காவதாக டென்சல் வாஷிங்டன் உடைய தி ஈக்குவலைசர், ஐந்தாவதாக வின் டீசல் உடைய தி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படமும் இருக்கு. இந்த 5 ஆக்ஷன் த்ரில்லர் படங்களுக்கும் நம்ம அஜித் சார் தான் சூட்டா வராம். இந்த தகவலை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.